மகாசேனா தமிழ் தடத்தின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பதிவில் ஒரு பெண்ணின் கருப்பையில் இருந்து தோன்றாமல் இயற்கைக்கு மாறாக தோன்றிய இரு சித்தர்களுள் ஒருவரான மச்சமுனி சித்தர் வரலாற்றை பார்க்கலாம். சித்தர்கள் யுகங்கள் பல கடந்து தம்முடைய தேகத்தை கல்பதேகமாக மாற்றிக்கொண்டு வாழ்ந்து வருவார்கள். திரேதா யுகத்தில் அப்படி அபூர்வமாக வாழ்ந்த சித்தர்களில் மச்ச ரிஷியும் ஒருவர். மச்சமுனி, மச்சேந்திரர், மச்சேந்திர நாதர் என்ற பெயர்கள் எல்லாம் கொண்ட சித்தர் ஒருவரே. ஒரு இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு செல்லும் பொழுதும் ஒரு காலகட்டத்தை கடந்து வாழும் பொழுதும் பெயர்கள் தான் வேறுபடுகின்றன. தலையில் சடைமுடியுடன் உடம்பெல்லாம் விபூதி பூசிக்கொண்டு கையில் ஒரு பிரம்பு தடியுடன் ஒரு சாமியார் இருந்தால் அப்பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அவரை சடைசாமி என்று அழைப்பார்கள். ஒரு சிலர் அவரை விபூதி சாமி என்று அழைப்பார்கள். சிலர் பிரம்பு சாமி என்பார்கள். இதே போல ஊர் பெயரை வைத்து பூண்டி மகான், திருவளச்சித்தர் என்ற பெயர்களும் உண்டு. சித்தர்களுக்கு உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன் என்பது கொள்கையாகும். சித்தர்களுடைய பெயர்கள் எல்லாம் அவர்களாக வைத்துக் கொள்வதில்லை. அவர்களுக்கு எந்த பெயர் வைத்தாலும் அதில் அக்கறை காட்டுவதும் இல்லை. தூள உடம்புக்கு எந்த பெயர் வைத்தால் என்ன என்று இருப்பார்கள். மச்சமுனி அகத்தியர் காலத்தில் வாழ்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஒரு சமயம் கடற்கரையோரத்தில் சிவபெருமான் உமையம்மைக்கு தாரக மந்திரத்தை உபதேசித்து கொண்டிருந்தார். உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கையில் அம்மைக்கு உறக்கம் வந்துவிட்டது. அக்கடலில் வசித்த மீன் ஒன்றின் வயிற்றில் இருந்த கருவானது இம்மந்திரத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டது. பின் வெளியே வந்த அந்த மீன் வயிற்று பிள்ளைக்கு சிவபெருமான் மச்சர் என்ற பெயரை கொடுத்தார். மச்சரின் உருவத்தில் இருந்து தலை மனித வடிவமும் உடல் மீனின் வடிவமும் கொண்டது என்ற குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. முழுவதும் மனித வடிவம் கொண்டதே மச்சரின் உருவம் என்ற கருத்தும் நிலவுகிறது. இது மச்சமுனியின் அவதார வரலாறு. பிறக்கும் பொழுதே சிவபெருமானின் உபதேசத்தோடு பிறந்தவர் என்பதால் மச்சமுனிக்கு தவ யோகம் தானாகவே நேர்ந்தது. அவர் நீண்ட நெடுங்காலம் யோக வழியில் தவம் மேற்கொண்டார். அட்டமா சித்துக்கள் அனைத்தும் கைவர பெற்றார். ஊர் ஊராக சஞ்சாரம் செய்து வரும் பொழுது ஒரு ஊரில் இரவு உணவு வேண்டி ஒரு வீட்டின் முன் நின்றார். இவருக்கு பிச்சையிட்ட அந்த வீட்டு பெண் இவரை வலம் வந்து வணங்கினாள். அந்த பெண்ணின் முகவாட்டத்தை பார்த்த சித்தர் என்ன காரணம் என்று கேட்டார். தனக்கு வெகு காலமாகவே புத்திர பேறு வாய்க்கவில்லை என்று தன் மனக்குறையை கூறி தனக்கு புத்திர பேறு அருளுமாறு அந்த பெண் சித்தரை வேண்டினாள். மச்சமுனி அவளுடைய நிலைக்கு இரக்கம் கொண்டு விபூதி பிரசாதம் கொடுத்து இதனை நீ உட்கொள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இந்த பெண் விபூதியை பெற்றுக்கொண்டு தனது பக்கத்து வீட்டு பெண்ணிடம் நடந்தவற்றை கூறினாள். அவள், இந்த முனிவர் மாய வேடக்காரன், விபூதி கொடுத்து உன்னை மயக்கி தன்னுடன் அழைத்து கொண்டு போய்விடுவான் என்று கூறினாள். அந்த பெண் விபூதியை அடுப்பில் இருந்த நெருப்பில் போட்டுவிட்டாள். பின்பு அடுப்பு சாம்பலை அள்ளி வீட்டின் புழக்கடையில் கொட்டிவிட்டு இந்த நிகழ்ச்சியை அறவே மறந்து போய்விட்டாள். வருடங்கள் சில சென்றன. மச்சமுனி மீண்டும் அவ்வழியே வந்து தான் விபூதி கொடுத்த அந்த பெண் வீட்டின் வாசலில் நின்று அவளை அழைத்து, உன் பிள்ளையை நான் பார்க்க வேண்டும், அழைத்து வா என்றார். அந்த பெண் உண்மையை மறைக்காது நடந்தவற்றை அப்படியே கூறினாள். அந்த அடுப்பு சாம்பல் எங்கே என்று மச்சமுனி வினவ தன் வீட்டு புழக்கடையில் உள்ள குப்பையை காட்டினாள். மச்சமுனி அந்த இடத்திற்கு சென்று கோரக்காவா என்று குரல் கொடுத்தார். அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. சாம்பல் குப்பையில் இருந்து சித்தர் விபூதி கொடுத்த காலம் முதல் பிள்ளையை அழைத்த காலம் வரை உள்ள ஆண்டுகள் நிரம்பிய வயது கொண்ட சிறுவன் ஒருவன் ஏன் என்று பதில் குரலுடன் வெளியே வந்தான். அந்த சிறுவனை அந்த பெண்ணிடம் கொடுத்தார் சித்தர். சிறுவனோ தான் மச்சமுனியையே உருவாக கொண்டு அவரை தொடர்ந்து வர விரும்புவதாக கூறினான். அவனை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார் மச்சமுனி. இருவரும் தம் பயணத்தை தொடர்ந்தனர். நீண்ட நெடுங்காலம் பாரத கண்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருவரும் தவம் செய்தனர். வட இந்தியாவில் வாழ்ந்த நவநாத சித்தர்களில் இவரும் ஒருவராக மச்சேந்திர நாதர் என்ற பெயரில் குறிக்கப்படுகிறார். மச்சமுனி ரசவாத வித்தை, வைத்தியம், வாத நிகண்டுகள் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியுள்ளார். இவர் தமிழ்நாட்டில் தற்பொழுது திருப்பரங்குன்றம் வரை பெயர் கொண்ட தலத்தில் முக்தி அடைந்ததாக சொல்லப்படுகிறது. திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் அருள் கூடிய அறுபடை வீடுகளில் ஒன்றாக விளங்கும் பெருமை பெற்றது. மச்சமுனி தனது மச்சமுனி திருமந்திரம் 800 என்னும் நூலில் தீட்சை முறையினை குறிப்பிட்டுள்ளார். இந்த தீட்சை முறைக்கு கபால தீட்சை என்று பெயர்.
சென்றிடுங் கபால தீட்சையை கேட்டிடு, நின்றிடு மூச்சியில் நினைவாய் ரீம் என்றும், சென்றிடு நெற்றியில் சுருள ஓம் என்றிடு, கன்றிடு கண்டத்தில் கலந்த அங்கென்றிட, மங்கென்று மார்பில் அமர்ந்திடு, சிங்கென்று வங்கென்று உந்தியில் வணங்கி இருந்திடு, சிங்கென்று மூலம் திறந்து வலுத்திடும், பொங்கும் கபாலம் பொருந்தியே தீட்சையே. சாதகரின் உச்சியில் ரீம் என்ற மந்திரத்தினையும், புருவ மத்தியில் ஓம் என்ற மந்திரத்தினையும், கண்டத்தில் அதாவது தொண்டையில் ஹங் என்ற மந்திரத்தினையும், மார்பில் மங் என்ற மந்திரத்தையும், நாபியில் சிங் வங் என்ற மந்திரத்தையும் உணர்ந்து தியானிக்க மூலம் திறக்கும் என்கிறார். இதுவே கபால தீட்சை ஆகும். இந்த கபால தீட்சையினால் விளைவது என்ன? பொருந்திய தீட்சையை புனிதமதாக வருதியே எந்நாளும் வணங்கி இருந்திடு, திருந்திய தேகம் சிவ கைலாசமாம், இருந்திடு மந்த ஏகாந்தமாகவே. ஆகமாய் அந்த அருள் சிவ சக்தியை பாகமாய் நீயும் பணிந்து வணங்கியே, ஏகமாய் நின்று இணங்கிய தீட்சையை தாகமாய் சொல்லி சாத்து விபூதியே. கபால தீட்சையை மனதால் உணர்ந்து தினமும் தியானித்து வந்தால் தியானிப்பவர் உடலானது கைலாசம் போல் ஏகாந்தமாய் நிற்குமாம். இவ்வாறு ஏகாந்தமாய் இருக்கும் உடலுடன் சிவசக்தியை பணிந்து வணங்க வேண்டுமாம். மேலும் தினமும் இந்த கபால தீட்சையை மனதால் உணர்ந்து தியானித்து வரும் வேளையில் தியானம் முடிவடைந்ததும் தீட்சையின் பலன் உடலில் தங்க வேண்டும் என்று ஒரு மனதாய் வேண்டி விபூதியை சாத்திக் கொள்ள வேண்டும் என்கிறார் மச்சமுனி. சித்தான சித்து முனி மச்சனப்பா, சீருலகில் நெடுங்காலம் மிகுந்த சித்து, சத்தான திரேகம் அதை நம்பாமல் தான் தாரணியில் இருந்ததொரு தனத்தை எல்லாம் நித்தியமும் அகத்திகட்கு அன்னன் தந்து நிற்கலங்க நிடேத வழி தெரிந்துமே தான் பக்தியுடன் அம்பாளின் தரிசனத்தால் பாருலகை மறந்ததொரு சித்தனாமே. அகத்தியர் 12,000. இவர் காகபுஜண்டரின் சீடராவார். மச்சமுனி இயற்றிய நூல்கள்: மச்சமுனி சூத்திரம் 21, மச்சமுனி தூள சூக்கும காரண ஞானம் 30, பெருநூல் காவியம் 800, வைத்தியம் 800, கடைக்காண்டம் 800, சரக்கு வைப்பு 800, திராவகம் 800, ஞான தீட்சை 50, தண்டகம் 100, தீட்சாவிதி 100, முப்பு தீட்சை 80, குறுநூல் 800, ஞானம் 800, வேதாந்தம் 800, திருமந்திரம் 800, யோகம் 800, வகாரம் 800, நிகண்டு 400, கலைஞானம் 800 ஆகிய நூல்களை இவர் எழுதியதாகவும், இத்துடன் இவர் மாயாசாலங்களை பற்றி எழுதிய மாயாஜால காண்டம் என்னும் நூலும் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இவர் சமாதி குறித்து முரணான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. திருப்பரங்குன்றத்தில் சமாதி அடைந்ததாக ஒரு குறிப்பும், மற்றது திருவானைக்காவில் சமாதி அடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. மச்சமுனி சித்தர் விசாலாட்சி சமேதராக மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் காசி விஸ்வநாதரிடம் தன் ஆன்மாவையும் தன் உடலை முருகன் உருவாக்கிய கங்கை தீர்த்தத்தில் மீனாகவும் ஜீவ சமாதி அடைந்துள்ளார். மச்சமுனி சித்தரை காண பக்தர்கள் தயிர் வாங்கி சுனை நீரில் விடும் பொழுது சித்தர் மீன் வடிவத்தில் வந்து தயிரை உண்டு நம் பாவங்களை களைவர் என்பது நம்பிக்கை. மச்சமுனி மந்திரம்: ஓம் மச்சமுனி திருவடிகள் போற்றி. நமது வேண்டுதல்கள் நிறைவேற வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து 12 முதல் 18 வாரங்கள் வழிபட்டு வந்தால் மச்சமுனி ஆசி கூடும். உலக வாழ்வில் நாம் எந்த துறையில் பணிபுரிந்தாலும் அத்துறையில் செல்வம், புகழ், தலைமை அதிகாரம் பெற இவரின் ஆசியால் எளிதில் கைகூடும். அடுத்த பதிவில் மச்சமுனியின் சீடரான கோரக்கர் சித்தரை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சித்தத்தை அறிந்து சிந்தை தெளிந்து சிவமயத்தில் மூழ்குவோம். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதரவுகளை எதிர்பார்த்து நான் தமிழ் விரும்பி